எல்லாருக்கும் வணக்கம். சமீபத்தில் நாமக்கல்லில் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ரம்மி விளையாடி ஒருத்தர் அவர் உயிரை அவரே எடுத்துக்கினார். தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கினார். இது ஆன்லைன் ரம்மினால் அவர் இறந்தார். அவங்க ஒய்ஃப், அவங்க மனைவி அழும்போது அந்த காட்சிகள் நீங்கள் பார்ப்பீங்க. நான் ஷேர் பண்ணுறேன். இதில் நீங்கள் பார்க்கும்போது அப்படியே உங்களுக்கு மனம் அப்படியே எப்படி சொல்கிறதுனா, நம்மளுக்கு அது பார்க்கறதுக்கு முடியல. இதுக்கு என்னன்னு பார்த்து ஒரு முடிவு பண்ணுங்க. இது பெரிய சூது. இதுக்கு மேல யாரும் இதுல போக கூடாது. இறந்துட்டாரு. அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அவரு எல்லாரையும் பாப்பாரு, நல்லாதான் இருந்தாரு, என்னைய தங்கமா வச்சிருந்தாரு. இந்த விளையாட்டுக்கு கூட்டிட்டு போய் என் குடும்பத்தை நாசம் பண்ணிட்டானுங்க. அந்த 3 பேரும் நாசம் பண்ணிட்டானுங்க. என்னை இந்த நிலைமையில உட்கார வச்சுட்டானுங்க. யாரு இனிமே அந்த விளையாட்டுக்கு போகாதீங்க. என்ன மாதிரி ஆயிராதீங்க. என்ன மாதிரி ஆயிராதீங்க. எந்த ஆம்பளைங்களும் போகாதீங்க. ஐயோ, பணம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என் புருஷனை கூட்டிட்டு போய் இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க. அந்த மாதிரி அவங்க அழுகுறாங்க. ஏன்னா அவங்க ஒரு குடும்ப தலைவர். ஒரு குடும்பத்தில் தலைவர் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டம்னு பெண்களுக்கு தெரியும். அது அனுபவித்த பெண்களுக்கு கண்டிப்பாக தெரியும். யாரோ ஒரு 3 பேர் அவங்க ஃப்ரெண்டு இந்த ரம்மிக்கோசரம் இது விளாட்னா உனக்கு காசு வரும், இது வரும்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பிரெயின் வாஷ் பண்ணி இன்றைக்கி அவங்க 3 பேர் உயிரோடு இருக்காங்க. அதை தேடி போனவர் இன்றைக்கி இறந்துட்டுருக்கிறாரு. ஏன்னா நம்மளுக்காக ஒரு சுயநலம், காசு போட்டால் காசு எடுத்துட முடியுமா, அந்த ஒரு பேராசை தான் இன்றைக்கி நம்ம இந்த நிலைமையில் நம்ம எப்படி சொல்கிறது, இந்த நிலைமையில் நம்ம இருக்கிறோம். இந்த நிலைமையை மாற்றணும்னா அந்த பேராசை எப்போவுமே ஒரு வழி நியாயமாக அந்த வழியில் நம்ம சம்பாதிக்கிறது தான் நிற்கும். இந்த மாதிரி ரம்மி பிளாட்ஃபார்ம்லாம் 10 பேர் போடுவான். அதில் ஒருத்தன் பேரை தான் ஜெயிப்பான். 10 பேர் குடும்பம் பாழஞ்சு போயிடும். ஏன்னா நிறையா பேர் செத்துருக்காங்க. அதனால் ஒரு அவேர்னஸ் வீடியோ போடணுனால தயவு செஞ்சு உங்கள் ஃபேமிலியில் யாருன்னா உங்கள் நண்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிறவங்க யாரும் இருந்தாலும் ரம்மி விளையாடுறவங்க தயவு செஞ்சு விளையாடாதீங்க. ஏன்னா உங்கள் பின்னால் திரும்பி பார்த்தீங்கன்னா உங்கள் பசங்க, உங்கள் பெற்றவங்க, உங்கள் ஒய்ஃப், இல்லை பசங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் அம்மா அப்பா எல்லாமே உறவினர்கள் இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்முக்கு அது உள்ளே போகக்கூடாதுன்னு தோணும். தயவு செஞ்சு ரம்மியை விளையாடாதீங்க. அந்த அம்மா அழுது நம்மளுக்கு மனது ரொம்ப பாதிச்சுது. தயவு செஞ்சு யாரும் விளையாடாதீங்க. யாரும் சொன்னாலும் அட போடான்னு சொல்லிட்டு போடாடே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வாழ்க்கையை நீங்கள் பார்த்துன்னு போங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.